மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, ஒரே பதிவின் வாயிலாக அனுதினமும் ஒரு பதிவையே சார்ந்து இருப்பதை போல் ஒரு பதிவு என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கெல்லாம் மாறுதலான ஒரு பதிவுதான். அடிபணிந்தது என் ஆழ்மனம், 1000 கேள்விகளுக்கு விடை கிடைத்தது, விரும்பியே நான் ஏற்றது, என் வாழ்க்கையை ஏற்றத்திற்கு கொண்டு செல்வது, விருப்பங்கள் வெறுப்பங்கள் அனைத்திலும் என் தலையீடுகள், அளப்பரிப்பற்ற மகிழ்ச்சிக்குள் ஆனந்தம் ஆனந்தம், கண் எட்டும் தூரம் ஆனந்தம் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றது. அலைபாயும் என் மனதிற்கு சிறிதேனும் விடை காண வேண்டும் என்று நான் திரிந்த காலங்களெல்லாம் எனக்கு திரும்பி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுது. நீ வாழ்ந்திடு, இதுபோல் வாழ்க்கை உனக்கு வரமிது என்றது. ஆழ்மனம் அழகாக திரிந்தது, அடங்காமல் அழகாக அடிபணிந்தது. அடிமுதல் நுனிவரை எட்டிய நினைவுகள், முட்டிய கனவுகள் எனக்குள் தீ பிழம்பாய் எரிந்தது, தணிந்தது, விடை புரிந்தது, விரும்பி நான் ஏற்றது, வாழ்க்கையின் அர்த்தங்கள் விளங்கியது, விருப்பத்தைக்கு மாறாமல் நான் நடந்தது, நேர் வழியில் பயணத்தை செலுத்தது, வாழ்க்கையது எனக்கு கிடைத்தது, வரமது என்று நீங்கள் நினைத்தது நிகழ்ந்தேறிவிட்டால் சொர்க்கமது, வாழ்வது தினமது மாறிவிடும். என் உறவுகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதை நினைத்து நீங்கள் சென்றால் இந்த வாழ்க்கை உங்களை அழகாக மாற்றிவிடும். யாவரும் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள் அனுதினமும் இருக்கும் விதம் செய்து கொள்ளுங்கள். கிடைத்த வாழ்க்கையை சிறப்பாக வாழும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த பதிவின் மூலமேனும் என் உறவுகளே, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை, அது நீங்கள் வாழ்வதாக இருத்தல் வேண்டும். வாழ்க்கை அழகானது என்றால் அழகூற கையாளும் விதத்திலும் அது அழகாக மெருகேறி நம்மை அழகூற வைத்து காட்டும் இந்த உலகத் திரைக்கு என் உறவுகளே, வாழ்க்கை நாம் நினைத்தது போல் வாழ்வோம் என்றால் நிச்சயம் நாம் நமக்குள் இருக்கும் மனப்பக்குவத்தை அடைந்து கொள்வோம் என்ற இந்த பதிவின் மூலம் உறுதி கொள்வோம். என் உறவுகளே, நிதர்சனமான வாழ்க்கையை இயற்கையோடு சார்ந்தது போல் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து வரலாறு படையுங்கள் இந்த மண்பரப்பின் மீது.